தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி திருவண்ணாமலையின் ராஜகோபுரம் கோயில் அருகில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அந்த காட்சிகளை நேரடியாகவே பார்க்கலாம். வருகின்ற 13ஆம் தேதி திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஒன்று ஏற்றப்பட உள்ளது. இந்த கொப்பரையில் சுமார் 4500 கிலோ எடையுள்ள நெய்யை கோவில் நிர்வாகமானது ஆவி நிறுவனத்திடம் கொள்முதல் செய்யப்பட்டு தற்பொழுது இந்த கவுண்டரில் வைத்துள்ளனர். கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யினை தற்பொழுது இவர்கள் பக்தர்களுக்கு 1 லிட்டர் 250 ரூபாயும் 1/2 லிட்டர் 125 ரூபாயும் என்ற கணக்கில் தற்பொழுது விற்பனை செய்து வருகின்றனர். பல்வேறு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் தற்பொழுது அதாவது மலை மீது செல்வதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுடைய காணிக்கைகளை இந்த நெய் மூலம் தற்பொழுது அவர்கள் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். இந்த திருவண்ணாமலை இந்த கோவிலை சுற்றியுள்ள மொத்தம் ஒரு 4 இடங்களில் இந்த கவுண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளது. 4 கவுண்டர்கள் மூலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய காணிக்கைகளை நிறைவேற்றி வருகின்றனர். தற்பொழுது இந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் மகேஷ் அந்த காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த டின் மொத்தம் 4500 கிலோ எடையாகத்தான் இந்த நெய் ஆவி நிறுவனத்திடம் வாங்கப்பட்டுள்ளனர். ஒருபுறம் டின்னும் மறுபுறம் திரியோட மூட்டையும் இங்கு அடுக்கி வைத்துள்ளார்கள். 1500 மீட்டர் மதிப்புள்ள இந்த திரி தான் தற்பொழுது இங்கு அடுக்கி வைத்துள்ளனர். இந்த நெய்யும் திரியும் கொப்பரை என 3ம் நாளை காலை கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருவண்ணாமலை மீது அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1500 மீட்டர் எடை நீளமுள்ள இந்த திரியும் 4500 கிலோ எடையுள்ள நெய்யும் தற்பொழுது இங்கு விற்பனை செய்யப்பட்டு காணிக்கை செலுத்தி வருகின்றனர். இந்த காணிக்கைகள் எல்லாம் முடிந்த பின்பு நாளை காலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருவண்ணாமலை மீது அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.